ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான கார பருப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாப்பிளை சம்பா ரைஸோடைய பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது, நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஸ்நாக்காகவும் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாப்பிளை சம்பா ரைஸ் கரெக்டாக 3 கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த 1 கிளாஸ் கரெக்டாக 150 கிராம் அரிசி பிடிக்கும். ஆக இப்போ இதில் 2 கிளாஸ் அளந்து போட்டிருக்கேன். இதில் 1 கிளாஸ் வச்சுருக்கேன். இது போல் கோபுரமாக எடுத்துக்கலாம். மொத்தம் நமக்கு 450 கிராம் இந்த கிளாஸோடு சேர்த்து 3 கிளாஸ் ஆகுது. இந்த 3 கிளாஸு ரைஸுக்கு தேவையான பருப்பு நமக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த 450 கிராம் ரைஸுக்கு கரெக்டாக 100 கிராம் கடலைப்பருப்பு, இதோட இந்த கிளாஸ் கரெக்டாக 100 கிராம் அளவு பிடிக்கும். இது 100 கிராம் கடலைப்பருப்பு, இதே கிளாஸில் 100 கிராம் துவரம்பருப்பு அளந்து போட்டுக்கலாம். இது தனியாக கரெக்டாக நம்ம ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற விடலாம். இதுக்கு தேவையானது வற்றல் மிளகாய் ஒரு 12 எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம தனியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு தனியாக இது போல் ஒரு பவுலில் நம்ம ஊற விட்டுக்கலாம். இதோடு ஊற வச்சா நமக்கு என்ன ஆகும்னா காரம் அதிகமாக எடுக்காது. காரம் நமக்கு நல்லா மீடியமாக வேணும், அதிகமாக வேணும்னா இது போல் தனி பவுலில் ஊற விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அரிசி கூடவே சேர்த்து ஊற விட்டுக்கலாம். நான் தனியாக தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இதோடு சேர்த்து துவரம்பருப்பையும் நம்ம அளந்து சேர்த்துடலாம். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா நம்ம கோபுரமாகவே எடுத்துக்கலாம். இதையும் நல்லா 3-4 முறை வாஷ் பண்ணி ஊற விட்டுக்கலாம். அரிசி தனியாக, பருப்பு தனியாக, வற்றல் மிளகாய் தனியாக நல்லா 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் நல்லா நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம். ஊற விட்டு நல்லா கிரைண்டரில் நல்லா நம்மளுடைய மாப்பிளை சம்பா ரைஸ் நல்லா 5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. எவ்வளோ நல்லா அருமையாக ஊறிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு அரைக்கும் போது என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன். பத்தலைன்னா ரொம்ப சேர்த்துக்கலாம். 12 வற்றல் மிளகாய் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். பருப்பும் அதே போல் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது அரிசியோடு சேர்த்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லாஸ்ட்டில் அரிசி நல்லா கொரகொரப்பாக வந்ததுக்கப்புறமா இதை சேர்க்கணும். நம்ம அரிசி ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியது அரிசி, வற்றல் மிளகாய், உப்பு, 3/4 துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரிசி கூடவே நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். சோம்பையும் கூடவே சேர்த்துடலாம். இந்த பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வைக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாப்பிளை சம்பா ரைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதோட நம்ம ஊற விட்டுருக்க வற்றல் மிளகாவையும் நல்லா நம்ம சேர்த்துக்கலாம். இது மாவு கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும்போதே இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு காரம் நல்லா மீடியமாக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு நான் கரெக்டாக 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அரிசியின் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குறைவாக போட்டுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. நம்ம ஃபைனலாக நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக நம்ம தண்ணி தொளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகா ஊற விட்ட தண்ணியை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். இட்லி மாவு இப்போ தான் ஆட்டி எடுத்தேன். அப்படியே அதுலேயே இந்த அடைக்கு உண்டான மாவையும் நான் போட்டு அரைச்சிட்ருக்கேன். இப்போது இது நல்லா 3/4 பாகம் நல்லா நமக்கு அரைஞ்சி வரணும். நல்லா கொரப்பாக வரும்போது பருப்பை சேர்த்துக்கலாம். மழை வரக்கூடாது. அடைக்கெல்லாம் கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லா அந்த ரவை கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா கொஞ்சம் 3/4 பாகம் நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள், கொரப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். ஊற விட்டுருக்க எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பருப்பு சேர்த்துட்டேன். பருப்பு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் 1-2 நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம அரைப்பட்டதுன்னா போதும். அப்போ தான் அந்த 1-2 பருப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக அடைக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் தான், உடனே நம்ம எடுத்துடலாம்.
இன்னும் நம்ம வந்து இந்த கார அடைக்கு பருப்பு கார அடைக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு சேர்ந்து கொரப்பாக இருக்குது. மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை சம்பா ரைஸில் காரமான பருப்பு அடைக்கு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா கொரப்பாக சூப்பராக இருக்குது. பருப்புலாம் அங்கங்கே வந்து நல்லா நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது போல் தான் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப்பு துருவின தேங்காய், 20 பல்லு பூண்டு தோல் எடுத்துகிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் சத்து நிறையவே இருக்குது. விட்டமின் ஏ சத்து மிகுதியாக இருக்குது, கால்சியம் சத்து மிகுதியாக இருக்குது. நீங்கள் அடை தோசை இது போல் செய்யும்போது கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து பிள்ளைகளுக்கு நல்லது. அயன் கண்டென்ட் உள்ள கீரை மிகுதியாக இதில் பாருங்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 15 இதே போல் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் வந்து டேஸ்ட்டை விட நல்லா வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன், சாம்பார் வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த அடை மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1 by 1. வெங்காயம் நம்ம மாவில் சேர்க்கும் போது நல்லா கைகளால் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் சூப்பராக. இப்போ தேங்காய் துருவலும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கலாம். உப்பு இப்போ நம்ம உப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு குறைவாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 சிட்டிகை வந்து சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா ரைஸில் நல்ல காரசாரமான பருப்பு அடை சூப்பராக ரெடியாக இருக்குது. மாவு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது போல் தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆயில் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிருக்காங்க. இதில் வந்து நல்லா 1 கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வை. இப்போ இது போல் நம்ம அடை தட்டும்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து இப்படியே நம்ம தட்டி விட்டுடலாம் ஈஸியாக. நம்ம வந்து இதுக்கு கரண்டி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். நம்ம அடையை தட்டிட்டு சுற்றியும் வந்து ஆயில் விட்டுட்டு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்தோன்னே எடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கரண்டியில் நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டி விட இது நல்லா நம்ம வந்து கைக்கு நல்லா வாட்டமாக வரும். இது போல் வந்து தண்ணி நம்ம தொட்டுக்கிட்டோம்னா கை வந்து சூடே வந்து தெரியாது. இப்போ இது வந்து இந்த கணத்துக்கு நம்ம போதும். நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். சுற்றி நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இது போல் அடைக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சுற்றியும் வந்து விடுறேன். மேலேயும் கொஞ்சம் விடுறேன். அடைக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ ஆயிலில் வச்சிடுறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஒரு சைடு நல்லா நமக்கு இந்த அடை மாவு நம்ம அரைச்சி உடனே வந்து நம்ம வந்து அடை வந்து சுட்டு எடுத்துடலாம். இதை நம்ம புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. மீதி மாவு இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி தோசை போலையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அடை போல் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து செவந்திருக்கோம். 2 நிமிஷமே ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம். இப்போ மீடியத்தில் தள்ளிக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவு நல்லா நமக்கு வெந்து வரணும். இல்லைன்னா வந்து மேலே மொறுன்னு இருக்கும், உள்ள மாவு அப்படியே இருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். நமக்கு காரசாரமான பருப்பு அடை மாப்பிள்ளை சம்பா ரைஸில் நமக்கு ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அருமையான புதினா சட்னி இருக்குது. புதினா சட்னி நல்லா டைஜஷனாகவும் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஹெல்த்தியான உணவுகளை நம்ம ரெடி பண்ணலாம், ஹெல்த்தியாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.